தந்தையருக்கும் தாய்மருக்கும் என் கரத்தாலும் கருத்தமான ஓடி வணக்கம். இவ்வரங்க வேளையில் மறைந்த மாமேதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் தெய்வ திரு மாமா சோதிமாணிக்கம் அவர்கள் செவிக்குரல் சக்கரவர்த்தி என்றே கூறலாம். செவிக்குரல் சக்கரவர்த்தி என்றால் எழுதிதெல்லாம் படிக்க முடியாது. வாக்கியா சொல்றது அப்படியே காதில் வாங்கிட்டு பாரு மனப்பாடமா. அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய தெய்வ திரு மாமா சோதிமாணிக்கம் அவர்களின் வழித்தொன்றலாக இன்று தமிழகம் எங்கும் தானாவதி பிள்ளையாக வெற்றி முரசூட்டி வரும் எனது அன்பு தம்பி பொன்மணி அவர்களுக்கு எங்களது அம்பலகார பங்காளிகள் சார்பாகவும் தேலி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த மாலையில் பொன்னாடி ராசா நாயகம் அவர்கள் பொன்மணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றனர். குமாரவட்டி தண்டபாண்டியன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றனர். குபனா கருப்பணன் மகன் பெரியசாமி சந்திரகலா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார். வீரனன் முனியம்மாள் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றனர். நீலமேகம் அவர்கள் பொன்மணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றனர். கடைசுடி வெறுத்து மறைந்த மாமேதை எவி சிவகங்கை குடும்பத்தை சார்பாக மாப்பிள்ளை பொன்மணி அவர்களுக்கு நல்லா சொல்லி கொண்டாட பார்ப்பா. எனக்கு பொன்னாடை பற்றி கேட்கப்பட்டிய என் மங்காளி அனைத்து உள்ளங்களுக்கும் என் சமுதாய உள்ளவருக்கு நன்றி தெரிவிக்க வருங்க மேடைகளே தானாவதியாக நடிக்கும் அருமை தம்பி பொன்மணி அவர்களுக்கு நாச்சி அம்பலாளர் வகைராவை சார்பாக பொன்னாடையை போட்டப்படுது. நாச்சியம்பலர் வகையார் என பொன்னாடை பற்றிய அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்.
தான் இந்த சிக்கன் மட்டன் வேலை செய்யுது. முன்னோர் காலத்து கட்ட மூத்திரையும் வடக்கில் கொத்தமல்லி கட்டி என்னால் வாங்காம சொன்னார்கள். அவர்கள் சட்டிப்படை பெட்டிப்படை ஆமணி பழங்கள் பொன்மத்தரைக்கு தப்புவர்கள் தப்புமர்களும் ஒரே மணி பிரதமர்கள் மன்னாதி மன்னர்களாம் மண்டிக்கு வைக்கிறார்கள். இந்த கட்டம் மட்டும் வரிக்க தடுக்கிறார்கள். கொடுக்க மறுக்கார்கள். இந்த எட்டாரை தப்பன் லண்டனுக்கு லட்டளித்தார்கள். அது மொத்தமை எங்கள் நாடாக சுற்றுப்பயணம் சரியாமாற்றத்தை தப்புனார்கள். தன் ராமர வீட்டை கழித்து என் வரி கொடுக்கிறோம். இது மனிதக்கு என் மன்னரிடம் அதற்கு என் மன்னர்கள் என்ன அறிவித்தார்கள்? வான மொழிகளே மொழிகளே மக்களுக்கு ஏழுட நிலத்தில் சித்த பாடுவார்கள். உங்களுக்கு ஏன் கிழமனுக்கு சொன்னவுடனே கட்டப்பன் மன்னர்கள் கடலத்தை பேசி இங்கே பெற்றுட்டார்கள். பக்கத்து ரூமத்தை காசு கொடுத்து கன்னியாகுமரியும் ஆண்மையுடைய தொட்டைகள் ஆண்மை தொட்டவனை கையை திட்டத்து சொல்லி விட்டார்கள். என்னை மேல்மாடியும் அவர் இருவரும் ஒரு சமத்தவர்கள் அப்பூமிகள் காப்பத்தை யாருமே 19 வெளியேற்றத்திலிருந்து ஏழை நீட்டி ராவணம் சேதுபடி வெள்ளியமாயும் தலையெடுத்து இந்த பிள்ளை மட்டும் மறந்துவிட்டார்கள். பகவத்தமாய் பாஞ்சாங்குச்சி வெள்ளியேற்று வெள்ளியமாக்கி திருமணத்தார்கள். அங்கே ஆடமன வீரர்கள் திருமணத்தார்கள். அப்போது அவர் கணக்கப்பட்டு என்ன நினைக்கவில்லை. என்னை கொண்டு போய் பிரித்து சிறையில் அட்டுத்தார்கள். தப்பிக்க வலிமை ஓடி பார்த்தவர்கள் பிள்ளைகள் இருந்தாலே என்னை ஆழமாக கொண்டு போய் இனி ஓட்டப்பம் சேர்த்துங்கள். இந்த மன்னரை இதே அவளை ஒப்பிட்டு தப்பு சொல்லி வீடு செய்துவிட்டேன். உருளைக்கிழங்கு போய் வேலை செஞ்சது நான் தப்பிச்சது மேடையில் என் மனைவி காண்பதில் காங்கில் குரல் கொடுத்தேன். சக்தி தள்ளாடி ஈழச்சோழிய மறைந்துதான் ஏன் கண்மணி ஏன் இந்த கோலம் என்று கேட்டேன். நீங்களாம் ராம வித்தைகள் இரண்டாக தெரிவித்தார்கள். நகையும் என்னை ராவணவர் தொட்டு மர்மத்தமிழ் இந்த காந்தி விட்டார்கள். என்ன மன்னனும் அண்ணர்களே இந்த வழிய மகன் சிறப்பாக நடத்த வேண்டும். எண்ணிக்கை எஜாவதும் வட்டி கட்டம் தெரிவித்தேன். அதுக்கு என்ன வைத்தார்கள்? தரச்சம் கொண்டு முடியாது. அப்பத்தான் ஆறு வார்த்தைக்கு தந்திர மாத்தத்திலே ஒரு விமானத்துகளை இங்கே கட்டப்பட்ட 138 நிலுவும் எப்படி செலுத்தி திட்டத்தை குறிப்பிட்டேன். முடித்துவிட்டேன். உண்மையிலே பிள்ளைமைய வேலை காட்டிட்டீங்கல்ல. மர்மம் அறிந்து கொண்டிருக்குது. உனக்கு கரெக்டாக சீரக சம்பா நெல் இருக்குமா? நைசா தொட்டைகளை இறங்காம அவன் இருக்கட்டேன். என் தெய்வீகமாக பேரும் புகழ் பெற்று வந்த நாச்சியம்பலாரை பற்றி ஒரு பாடல் பாடி தருகிறேன். காலங்கிருந்து ஓடுதுமா காவேரி யாரு எந்த காலத்திலே யாரு நாச்சியம்பலாதேவி அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? நம்ம அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? நாச்சியம்மா பேரு பெற்ற கிராமத்தில் பாரு. நம்ம நாச்சியம்மா பேரு பெற்ற கிராமத்தில் பாரு. ஐயா காலங்கிழந்து ஓடுது காலங்கிழந்து ஐயா காலங்கிழந்து ஓடுது காவேரி யாரு?
பேர் என்னைக்கு மனங்காட்டா அது அடுத்த ஒரு வச்சு தேவருடைய பாட்டு தெரியும் தேவி தேர்மகன் பாட்டுமா தேவர் என்று சொல்லினார் நெஞ்சில் உதித்தே தமிழ்நாடெங்கும் நன்மை என்று வாழ்வை கழித்தார் நமக்காக வாழ்க்கையும் வல்லவா தேவர் என்று சொல்லி மக்களில் அப்படியே இருக்கட்டும். அப்படியான மகன்களுக்கு நாள் பிடிக்க வேண்டும், சீக்கிரமா தர்மமாக நடத்த வேண்டும், 10 லட்சம் புறமும் அடிக்க வேண்டும், கொஞ்சமா கூடாது. 10 லட்சம் எப்படி 100 ரூபாய்க்கு மேல அப்படியே சீக்கிரம் சொல்ல வேண்டும். யார் உண்டு என்ன மரியாதை, என்ன மரியாதை? அவர் சோத குறித்து அவசிய அதுக்காண்டி கலை ஒன்று கொடுக்க முடியுமா? ஐயா வாங்க வாங்க வாங்க, அந்த கணக்கு 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 வாங்க, கணக்கு கணக்கு கணக்கு. ஒரு முள்ளப்பட்டி மொத்தமாக 300 படை தலைவர்கள். சரி, இங்க ஒரு அரவணைக்கு என்ன வார்த்தை தர்மத்து வந்துட்டீங்க? என்ன தெரிவித்தீங்க? என்ன சிறுபடி போறீங்க? ஒரு அரவணை வார்த்தை எனக்கு மட்டும் பார்த்து தெரிவித்தீர்கள் நாட்டங்கள். ஐயா, அரண்மனையில திருக்கட்சி நாட்டிற்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம்? இருக்க பொருளுங்க பக்கமா பார்க்கணும், இருக்க புதுவை பக்கமா தீவனங்கள் வைக்க வேண்டும். ஒழுக்கமா செய்யணும்ல? எதற்காக எங்களுக்கு மகன் வேலை செய்யறாரு? யாரு திருக்கட்சி கொள்ள வைக்கிறாரு, உள்ள வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, கொள்ள வைக்கிறாரு. மாத்தி மாத்தி வச்ச பொருள் என்னாது? என்னடியா மகுரு ஊதி போயிடும். ஆமா, அவரை வந்து அந்த நேரம் நீங்க அரண்மனையில கூப்பிட்டீங்க.
வந்தவங்க அரண்மனைக்கு வந்துட்டா இதுக்கு போய் என்னமோ உங்களை வந்து நீங்க தவறா பேசுறீங்க. மல்லுப்பட்டி முத்தமன் ஆச்சரிய ஐயா வாங்க 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 கணக்கு கணக்கு ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாசி வழியில நடந்தே வந்திருக்கீங்க ஓட்டக்கூடாதுக்கு. ஐயாவுக்கு வேலைக்கு போய் வந்திருக்கீங்க. ஐயா வேலையோடு வந்திருக்கீங்க. கழிப்போடு வந்திருக்கீங்க. இப்படி சேர்த்துல கொடுக்காதீங்களா? சேர்த்து குடுக்கறதா இல்லைங்க சேர்ல உட்காருங்களான்னு கேட்க ஐயா சொல்லுங்க. உட்காரப்பு மறை பரலை எதுக்காக? என் மகன் கால்வாசி சிறப்பாக நடத்தம் எதிர்த்தான் புலவன் அரவணை சென்றிருக்கேன். ஐயா உங்களுடைய மகன் கையால காதலி விழா மிக சிறப்பாக நடத்துதல் நாங்கள் கடிமைப்பட்டுள்ளோம். ஆமையா ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசி கோயில் நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிட்டீங்களா? காப்பி அது வேண்டாம் வேண்டாம் காப்பி சாப்பிட மாட்டீங்க. நோ அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டீங்களா? பால் மில்க் மில்க் நாக்கிறே என்ன புதுமையா மில்க் இருக்குண்டீங்க மில்க் 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 அந்த எவர் தான் வேண்டாம் பால் வேணாம். நோ அப்ப பழம் சாப்பிடுங்க. பச்சை பழம் வாழைப்பழம் கொண்ட பழம் முந்தை பழம் இந்தியில கேட்க முடியாது. நம்ம திருப்பூரை சுத்தி வெளியே கொண்டு போலாம். முந்தை பழம் வாழைப்பழம் ஆமா. வேண்டாம் அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? நல்லா இருக்கீங்கள இது சீவிய வளரியா அவர் வளர்த்த நாங்க சாப்பிட்டு இடிச்சு போங்காதியா இல்லையா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? சொல்லுங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? சேர்த்து சொல்லுங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? கொக்கோ கோலா அது எந்த புதுமையா இருக்குது? கொக்கோ எங்க இருக்குது? ஏன் கொக்கோ கோலாயா? அப்படியா? ஆமா. அது வேண்டாம் அது வேண்டாமா? வேண்டாமியா இல்ல பிரேண்டா சாப்பிடுறீங்களா? என்னையா எதுவுமே வேண்டாம் கலாரியா? அது வேண்டாம். அப்ப ஐயா என்ன ரத்தம் சாப்பிடுவீங்க? என்ன அண்ணன் சாப்பிடுவீங்க? ஐயா சொல்லுங்க. திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா லாலாக்கு லாலாக்கடை லட்டு மைசூர் பாக்கு ஏன் நம்ம தேடி பார்க்கலாம் பிடிக்காது உங்களுக்கு? இங்க இருந்து மைசூருக்கு தான் போகணுமா? குழப்பமாய் போச்சு ஐயா ஏத்துக்கிறாதியா சரி சொல்லுங்க. மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு மைசூர் பாக்கியா மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு ஜிலேபி ஜிலேபி ஏன் அதுல சின்ன பிள்ளையோட இருக்கு. ஜிலேபி ஜிலேபி பச்சரிசி பொங்கல் நெய் பலகாரம் மலங்காட்டு நேந்திர பழம் என்ன பழம்? மலங்காட்டு நேந்திர பழம் நேந்திர பழமா? ஆமா. இப்படிக்கு நம்ம நேந்திர பழம் இல்ல வேணும்னு ஒரு பூவம்பழம் இருக்கு சாப்பிடுறீங்களா? ஏன் சக்கமா அழைத்துக்கு ஒரு சிப்பு வாழைப்பழம் இருக்கியா? பூவம்பழம் சிப்பு நேந்திரப்பழம் ஒன்று சரி ஒரு டம்ளர் பால் சாப்பிடுவாய். பால் சாப்பிடுறாங்க. ஆமையா இன்னும் ஐயா பாலுக்குடி மறக்கிற போல அது மட்டுமா? அந்த கஞ்சக்கொண்ட ஐயாவுக்கு எவ்வளவு மரியாதை? இந்த மரியாதை எங்களுக்கு நீங்களாம் படிக்காதவர்கள். ஐயா அரவணை கணக்கப்படி என் பட்ட படித்த இல்லையா ஒரு ஓட்டப்படத்துக்கு அதிபதியான மந்திரி ஐயாவுக்கு எவ்வளவு மரியாதை? ஐயா வந்தோடனே ஐயா வாங்க அங்க உட்காருங்களா? இல்ல பிள்ளைங்க உட்காருங்களா? இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா? இல்ல இதைத்தான் சாப்பிடுறீங்களா? அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா? இல்ல இங்க இருக்கிற சாப்பிடுறீங்களா? எவ்வளவு வரவேற்பு எவ்வளவு மரியாதை? சிரிக்காத சின்ன பழை அடிக்கிற கதவா போட போடானா உனக்கு யாரும் போடா 3 பேர் இந்த கட்டுக்கொண்டு பார்த்து கேட்டாங்க. கேட்டது கேட்டாங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லிச்சா? அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமா? ஒரு ஓட்டு விடத்துக்கு அதிபதியான மந்திரியால எங்க முன்னாடி வச்சு 3 பேர் கேட்டுக்கிட்டாங்களே. அப்ப மறுபடியும் நாங்க கேட்டோம்ல போடா ஓ ஊர்ல செல்ல முடியல உண்மையா தொல்ல போல தொங்குடி போல அப்ப ஊர்ல கேட்டோம்லையா? நீங்க அடிச்சீங்க கேட்டார்கள் மனிதர் உமாஜித்தார்கள் 3 பேர் அடிச்சாங்களா? மனிதர்கள் நீ முள்ளப்பட்டி முத்தமாக்க கணக்கப்பை ஆமா மாப்பின்ற காரணம் அதுக்கே ஈப்புந்த மட்டும் அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்க. ஒரு அரணை சாசன மாப்பின்ற காரணம் இல்லையா? என்ன சொல்லிவிட்டா? மாப்பின்ற
காரணம் என்ன? ஐயா உங்களை எல்லாம் இந்த திருச்சி சிறையில இந்த இடம் இப்படி கலக்கிட்டு இருந்தாங்க ஆஹா. திருச்சியில உங்களை பத்தி சேர்ப்பாங்க பெரிய மகாராஜ் சிறிய மகாராஜாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. உங்க வீட்டுக்கு போனா உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே வாங்க போட நினைக்கிறேன், மதியார்கள் வாங்க கிரிக்கெட் நினைக்கிறேன், மண்டபங்கள் ஆகிட்டாம வாங்க சுப்புள் நினைக்கிறேன் இருக்கலையா? அப்படின்னு எங்களை பார்த்து அண்ணா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? ஆமா போலும் போலும் தங்கை மரம் இருக்குன்னு அப்ப தங்கச்சி ஒரு என்ன வேணுமா? என்ன நொங்கு மாதிரி இருக்குல்ல? என்ன இப்ப நக்கல் பணத்தை நெய்யல் பண்ண தெரியும். சரி. ஒரு இடங்கள் பிளாட்டுக்கு வந்தா ஆமா. ஒரு அதாச்சியமாக உண்மை. ஒரு கடை வைப்பைகள், உண்மைதான். ஒரு மாத்த கட்டுவைகள், உண்மைதான். ஒரு குப்பை கொட்டுவைகள், கொட்டுவோம். ஒரு வண்டியடி பாத்தைகள், நிப்பாட்டுவோம். சொந்தம் கொண்டாடுவைகள், கொண்டாடுவோம். பக்கத்தில் சொந்த பணம் சந்தையா இருக்கும். சரி. தண்ணீர் தயார் பண்ணுங்கள். நாங்க. ஆமா. சரி. குடுக்க வாங்கல் பொருள் இல்லாமல் எங்களுக்கு. அடித்து மண்ணை உழைத்து உடைத்து ஈழக்கிழமை கட்சியில கையை கட்டிப்பார்கள். நாங்க. ஐயா அப்படி இல்லையா? ஐயா எப்படி? ஒரு ரூபா பேப்பர் சரி. ஒரு ரூபா மையில எழுதி கொண்டு உள்ள வச்சுக்க வருஷ கணக்காக ஒரு சாக்கட் உங்க ஐயா பார்த்து என்ன வாதத்திற்கு ஐயக்கப்படுவான். எங்களுடைய பெருமை என்ன? ஐயா அந்தஸ்து என்ன? ஐயா தந்த ஆயுதம் கபடி 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 உங்க கால் மாத்தி கை கமிச்சு கோடி குஞ்சு கால் மாதிரி தொடர்பு மூணு முடிச்ச கட்ட பத்தி நீங்க சொல்றீங்க பாருங்க ஐயா சொல்றது 100% உண்மைதான். ஏன்னா எதிரி எல்லாம் உண்மையை ஒத்துக்கணும். நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளி கூட ஒரு மச்சல் மாமன் கூட ஒரு சின்ன பொருட்கள் வாங்க தகராறு வந்துடும். ஒரு அங்காளி பங்காளி கூட சொத்து தகராறு இல்ல, எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு, உனக்கு எப்படி 10 சென்ட் கூட பகல போச்சு, எனக்கு எப்படி 10 சென்ட் கம்மியா பகல போச்சு, அப்ப என்ன செய்வோம்? ஒண்ணுக்குள்ள பொறுமையில வந்து அடித்து தகராறு பண்ணுவோம். ஒரு பொது இடங்கள்ல குப்பை குளம் போட்டு வண்டி வச்சு நிறுத்தி போட்டு இந்த இடம் எனக்கு தான் சொல்லுவோம், எனக்கு தான் பூரிவோம். நீ எப்படி இந்த இடத்துல குப்பையை போட போச்சு, நீ எப்படி இந்த இடத்துல ஆட்சி சேலை போட போச்சு, நீ எப்படி இந்த இடத்துல மாற்ற கட்ட போச்சு, நீ எப்படி இந்த இடத்துல ரச்சப்பட பழைய போச்சு அப்படின்னு பொறுமையில வந்து அடித்து மண்டை உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சையில் வாங்கி நிற்போம். கச்சையில் என்ன செய்வோம்? காசு வரைக்கும் பார்ப்போம். காசு இல்லையா இருக்க நிலம்புறம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமா நிற்போம். ஆனா ஐயா அப்படி இல்ல. ஏன்னா ஐயா படித்தவர் பட்டம் பெற்றவர். ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படித்தவர். ஒரு ஐயா பார்த்து 9 வகுப்பு படித்தவரியா? 9ஆம் கிளாஸ்ல அன்னைக்குள்ள பெரியவர்களுக்கு தெரியும். எப்படி? ஏட்டு படிப்புகள். ஆமா. ஏட்டு நன்றிமையா? ஏட்டுனா பனை ஓலை நாள் பிரமா படிப்புகள். உண்மைதான். அன்றைக்கு எழுத்தாம் நாள் எழுதி படிச்சாருங்க. ஆமாயா. இன்றைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன? நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். உண்மைதான். ஆடு மாட்டோட வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆமாங்கய்யா. அன்றாட விளக்கலை தானியங்கள் சரி. அறிவித்து பிள்ளை காலேஜ் மணிகளை படிக்க வைக்கிறார்கள். ஐயா அங்குள்ள படிப்பு வர இங்குள்ள படிப்பு வர. ஆமா. ஆனா ஐயா உட்கார்ந்து சொல்லுங்க. போக மாட்டீங்க. என்ன தெரியுங்க? நீங்க என்னைக்கு பேனா ஒரு மட்டும் எங்கிட்ட சொல்லி கொடுங்க. எங்களுக்குள்ள அண்ணன் நம்பிக்கை அனுப்பிச்சு நாளைக்கு வைக்கிறோம். உடனே உள்ள வரையில பேனா சரி என்னோட பேப்பர் சரி முறையோடு எடுத்து இந்த பிள்ளைகள் உள்ள தள்ளிங்கள். எதுக்குள்ள? சாட்சி தெரியாதீங்க. ஐக்கியமே ஜட்ஜும் கண்டு போகலாம். இப்ப நம்ம உள்ள பற்றி மட்டும் கட்டமுறை தாய் மாமா நீங்க கணக்கு பிள்ளை வரைக்கும் தானது பிள்ளை. நம்ம 2 பேரும் சரிசமா அரண்மனையில மான் மச்சம் முறைச்சு கொண்டாடி இருக்கோம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம திருப்பூர் பைக் வச்சு நடந்து வைக்கிறீங்க. சீக்கி போட்டு மணி கட்டி கொடுத்து வருகிறாங்க. அப்புறம் ஐயா நோனா வந்து சூனா வந்து பூனா ஐயா சுருக்கமான செய்தியை நோட்டு போட்டு நோனான்று நோட்டு சூனான்று சுருக்கமான பூனான்று புத்தகம் நோனா சூனா சரி முகத்துக்கு நல்ல தள்ளிடுவார்கள். நீங்க சிவன் வந்தா போ திரும்பி கூட்டி போய் இதற்கு என்ன ஐத்தியங்கள்? 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரிக்கட்டி வீரர்கள். ஆனால் சட்டம் மட்டும் வரிகளுக்கு மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லு கட்டு தரமாட்டோம் சொல்ல முடியாது. நாங்களும் போய் அந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் மூவருக்கும் போய் வட்டிக்கு நெல்லு கட்டுற தகாத வார்த்தைகள் பேசி வாய்க்கால் முற்றி கையால போடணுங்கிறது நீங்க மட்டும் அந்த வைக்கப்படும் மறுபடியும் எரிய பண்ணீங்க. ஆமா பாருங்கள் நீங்க நம்ம நாட்டு மக்கள் சாப்பாடு போய் போட்டு சரியா? ஆமா மதுரை எழுவாதி
வாங்க. தாங்கள் என்ன காய் சேர்ந்து வந்து விட்டார்கள்? உங்க மகன் காய்காக்காக பாளையங்கோட்டை கட்டுக்கோட்டை நெல்மா சென்றவர்கள் பட்டித்தனமாக அங்க இருக்க காவலாளி 3 பேர் கொலை செய்து 136 பட்டி நெல்லை கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு படித்தவர், ஒரு பட்டமற்றவர், ஒரு பாஞ்சாலங்குச்சி கணக்கு பிள்ளை. உங்களுக்கு அரண்மனையில் எவ்வளவு மரியாதை வச்சிருந்த அண்ணன் தம்பி இருவர் இப்படி நம்பிக்கை தரம் பண்ணுவாங்க? ஏன் பதட்டம்? தாங்கள் தெரிவித்தோம். எப்படி? கேட்க வேண்டும். கணக்கெச்சவர்கள் படைக்க பாண்டிய கேரளம் 3 பேரும் கேட்டம். சரி, எங்கள் பார்த்து நீங்கள் யார் எவரி ஏராளம் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் கேட்டார்கள். அதற்காக தன் வார்த்தை கமலவில்லை. இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல. சின்ன மருந்த பெரியவர்கள் கேட்ட கேள்வியாக தெரிகிறது. சரி, அதான் தவறான ஒரு நெஞ்சாரு என்ன என்ன இருக்கிறது? நமது மந்திரிகள் என்ன இருக்கிறது பார்த்தீங்களா? ஓய் கட்டிக்கு நெல் கேட்க போறாங்க. சரி. சரி. அப்பதான் மந்திரிகள் என்ன சமாச்சாரங்களை இது அமல கேட்டு கேள்வி அல்ல. பெரிய மதுரை கிளைய மதுரை கேட்ட கேள்வி அடியுங்கள் குத்துகள் ஏறி விட்டு மந்திரி இன்னமும் மாற்றிட பாத்துறியா? செய்த அந்த காரியம் என்ன? என் மாமா இப்ப என்ன சொன்னாரு? தவறா பேசுறாங்கல்ல, உடனடியாக என்னடா அழைச்சி வர வேண்டும். நீங்க கேட்டோம். என்ன சொன்னீங்க? சரி, உங்களுடைய மகன் கல்யாண காதலிக்க விழா இந்த ஆண்டு நடப்பாட்டால் பரவாயில்ல. அதுதான் சீரும் சிறப்புமான நட்சத்திரம் எவ்வளவு சொல்லி சொன்னீங்க. உண்மை 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 ஐயாவுக்கு என்ன மனசு என்ன? எது வீட்டுல எதுவும் இருந்தா ஐயா மாதிரி கல்யாண காது ஊற்றி ஐயா என்ன செய்யுங்க? ஒரு மந்திராரு நாங்க இருக்கும்போது நெஞ்சில் அழிக்காமையா? எவ்வளவு அவரை எழுத்து பேசக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். அவரை போய் நெஞ்சில் அழிக்கிறீங்க. என்ன மனசுல சொல்லுங்க. ஊக்கமா? நீங்க நெஞ்சில நல்ல என்ன மணி சொல்லிக்கிறார், ஊக்கம் கொடுத்தாரு. நல்லா சாப்பிடாரியா? உங்க எளிய பாலா குடிக்கிறாருல, நிறைய மாடு வச்சிருக்காரியா? அதனால நிலம் பால் தானே. மாடு இருந்தா தானே குடிக்க முடியும். அவரு 10-30 மாடு 20 மாடு வச்சிருக்காரு. நல்ல பாலை குடிச்சு எவ்வளவு ஆள் ஊர்ல கட்ட மாதிரி இருக்காரு. அப்புறம் நெஞ்சு கனமாத்தான் இருக்கேன். என்ன வேணாம் நல்ல நல்ல வழியா. சரி சொல்லுங்க. கொஞ்சம் இணையமனம் தெரிவித்தார்கள். எப்படி எப்படி வட்டிக்கால் வாங்கி சாமர்த்தியம் தந்துடும் கொன்று வாரில் இரு கருப்பாக ஏன் தம்பியா இரு கருப்பாக தெரிவித்தார்கள். நீங்க தம்பி ஒத்துரு பாண்டியா, ஒரு காலத்தில் நாடு நகரம் பண்பது அத்தனை தேடி கொண்ட மந்திரர்கள் தமிழக மன்னிப்பு கேட்கிறார். என்ன செய்யலாம் அண்ணா? தம்பி படித்தவர் பட்டமற்றவர் நெல்லை கொன்று வார்கள் என்று தெரிவித்ததற்காக கொன்று குவித்து கொள்ளையடித்து வந்திருக்கின்றார்கள். தாங்கள் அறியாமல் ஏதோ ஒரு காரியம் செய்திருந்தாலும் தாங்களும் மன்னிக்க வேண்டுமண்ணா. மந்திரி வீரத்தில் சொந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன், ரோஜத்தில் சொந்தவன் தம்பி உமச்சல் பாண்டிய உங்களை மருத்துவர் சொல்லிவிட்டார். இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? அதை பொறுங்க. எந்த குற்றம் குறவும் நீங்க ஆகட்டும். இப்ப உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? எடி மகன் காலை சித்திரப்பன் உங்கள் மகன் காலையில் எந்த விதத்தோடு எப்படி நடத்த வேண்டும்? திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். மந்திரி நம்ம பாஞ்சாங்குச்சி பாட்டு இருக்குது, நம்ம சக்கமான் கோவில் இருக்கிறது அல்லவா, இந்த வயசில் நடத்தம் அல்லவா உங்க மகன் காலை? இப்பதான் வெளியமாருக்கு பாவனைக்கு திரும்ப வருஷம் திரும்பவில்லை ஆகினோ அங்கே நடத்த ஒரு ஒரு கல்யாணத்தில் மறுபடியும் நடக்குமா? எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? உங்க மணி கல்யாண காதலிங்களா எங்க நடக்குது? திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். இங்க சேரியில இருந்து திருச்செந்தூர் பஸ் இருக்காயா? ஜானட் வண்டி இருக்கு. ஜானட் வண்டி இருந்துச்சு. ரெடி வீட்டுல மாடு புடிக்கிட்டு ஓடி போயிட்டா. உங்க மகனை மாடு வச்சுட்டாங்க. நேற்று நாலு கடப்பாரு கம்பி நானே அண்ணன் அழகாட்டிலிருந்து முடப்பட்டு வச்சிருக்கேன். கம்பியா உங்க மகனை என் மடியில் உட்கார வச்சு குத்துற காரியத்தை கிழிஞ்சு என்ன சொல்லி ஊமை குட்டா குட்டுருவியா? இலை குட்டா குட்டவா? என்ன பேசுறீங்க? அரண்மனையில் சரசமா வளர்றீங்களா? இருந்தால் மறுவழி உங்கள் மகன் திருச்செந்தால் நடக்க வேண்டும். அந்த காலைக்கு 60 மணி ஒரு 1000 பணம் 100 பணம் 66 படவர்கள் அந்த 10 பெண்கள் வெள்ளையம்மாள் பொன்னியம்மாள் பட்டத்து அரசி என்னுடைய சகோதரர் தருவார்கள். தாங்கள் பாட்டு நான் வர வேண்டும். அண்ணன் மட்டும் கோட்டையில் தங்க வேண்டும். சூழ்ச்சியது பக்கத்துலேயே சத்தியப்படி வெட்டிப்படி
வைத்திருக்கிறோம். சரி, அதற்கு மேலே ஆபத்து வந்தால் வாஞ்சாங்குறிச்சிக்கும் திருச்செந்தூர் ஆயத்திலிருந்து இருக்கின்றது. ஏழு வெங்கடாலயத்துக்கு ஓஹோ. ஒரு நகரம் சங்கரம் சங்கம் அப்படியா? உடனே பாருங்க, அப்ப ஆபத்து வரும் உங்களுக்கு தெரியுமாயா? ஆபத்து என்றால் என்ன செய்வது? மந்திரி அபயநகரை எது கட்டி வச்சிருக்கு? 7 நகராவில் அந்த ஒன்றை மட்டும் எழுப்பினால் போதும். அங்கே பாஞ்சாலம் குறிச்சிக்கை கேட்டுவிடும். அங்கே இருந்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர் கவி பாடி கண்டிருந்து விஜயநகரம் ஆரம்பித்து விடுவார். அதற்கு பிறகு மட்டும் தானியா ஆபத்துக்கு போகாமல் ஆபத்துக்கு போகாமல் மாமனாரே நம்மாத்தார்களே என்ன சொல்றாரு பாருங்க. பாவம் இல்லையா? கொடுத்துடலாமா? அப்படித்தானே? அப்படியானால் நான் எனது அண்ணாவை ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு சொல்ல வேண்டும். ஆகையால் இப்பொழுது தாங்கள் தேவராட்டங்கள் ஆடி தண்டிகள் தூக்குங்கள். நல்ல ஆரணியா ஆடுங்கள். ஓவி கொண்ட சக்க தேவி அண்ணா தம்பி, காலை வேட்டைக்கு சென்றாலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்ததில்லை அண்ணா. ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது எனது மனம் எப்படி எல்லாம் மறந்துக்கிறதா தெரியுமா? இருந்தாலும் எங்க ஐயா ஒரு பாடல் பாடிவிட்டு மற்றவர்கள் நெத்தியில போட்டு நெத்தியாக இட்டு தேவ மகன் போனாரம்மா உலகை விட்டு, தங்க மகன் போனாரம்மா இவ்வுலகை விட்டு. நெத்தியில போட்டு நெத்தியாக இட்டு தேவ மகன் போனாரம்மா உலகை விட்டு, தங்க மகன் போனாரம்மா இவ்வுலகை விட்டு. நெத்தியில போட்டு நெத்தியாக இட்டு தேவ மகன் போனாரம்மா இவ்வுலகை விட்டு, தங்க மகன் போனாரம்மா நமதுலகை விட்டு.
வாழ்கின்ற தங்கமே நெற்றியில போட்டு நேர்த்தியாக இட்டு மகன் போனாரம்மா பூலகை விட்டு மகன் போனாரம்மா பூலகை விட்டு மகன் போனாரம்மா பூலகை விட்டு அண்ணா தம்பி அப்படியே ரெண்டு வார்த்தை வரவழைத்து திருச்செந்தூர் அனுப்பிவீங்கள் அண்ணா தம்பி என்ன செய்வேன்